குட் ஆஃப்டர்நூன் சார். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மெயினாக இன்னும் ஒரு முக்கியமான நன்றி தெரிவிக்கணும்னா என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். என் அம்மா தான் இப்போதைக்கு மோட்டிவேட்டர். அவங்க மட்டும் நீ படி, நான் ஒரு 9 மாதம் குழந்தை ஒன்று கையில் வச்சுட்டு இருந்தேன். அது இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்களும் இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீ குழந்தைய மட்டும் பாரு, படிக்கணும் கூட பரவாயில்ல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் நான் பார்த்துட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் பணமே கட்டினாங்க. அம்மா பணம் கட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் சேர்ந்து கடைசி 2 மாதம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த வராது, இந்த எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 2 வாரம் கழிச்சு தான் விவேக் சாருக்கு ஃபோன் அடித்தேன். நீங்கள் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்துட்டீங்கன்னாங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 1 வீக் தாய்லாந்து ஆஃபர் வேறு போயிட்டு இருந்தேன். தாய்லாந்து வேறு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியுமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி என்னோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நான் அவருக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுத்துடணும், குழந்தையும் பார்த்துக்கணும். 3 குழந்தைங்க எனக்கும், 3 பேரையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்னோட டைம்லாம் வந்து தூக்கத்தை விட்டுட்டேன். நைட்டு 12 மணி வரைக்கும் படிப்பேன். மறுபடியும் காலையில் 4 to 6 வரைக்கும் படிச்சுட்டு மீதி டைம்லாம் வந்து சமையல் வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 11, 12 மணிக்கு தான் உட்காருவேன் காலையில். அந்த டைமில் தான் முடிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். அதுவே பெரிய சாதனை. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்துக்க முடியாது. கடைசி 1 வீக் என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு வேலை கூட அவங்களாச்சும் சமையல் வேலையாச்சும் செஞ்சாங்க. நான் சமையல் வேலை கூட செய்யல. அந்த 1 வீக் ஃபுல்லாகவே அவர் ஹோட்டலில் வாங்கி நான் கொடுத்துக்கிறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி 1 வீக் அவர் நல்லாவே ஹெல்ப் பண்ணார். அதனால தான் சார் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். குமரவேல்